ஒரு மாசத்துல ஒரு முட்டை தான் ரிலீஸ் ஆகும். சரிங்களா? ஸோ அந்த முட்டையை அந்த ஸ்பெர்ம் மீட் பண்ணா மட்டும்தான். நிறைய பேர் அதை ட்ரை பண்ணாமலே ஐவிஎஃப் போனவங்க எல்லாம் நான் பார்த்திருக்கேன். என்ன மேம் சொல்றீங்க? இல்லை, முக்கியமானது என்னன்னா இந்த ஃபர்டைல் பீரியட்னு ஒன்று இருக்குங்க. ஆண்களுக்கு வந்து எப்போனாலும் சிமென் வந்து வரும். பட் விமென்க்கு வந்து அந்த மெச்சூர் எக்குன்னு சொல்லுவாங்க. அதாவது அந்த முட்டை பையிலேருந்து ரிலீஸ் ஆகுற கருமுட்டை வந்து மாசத்துல ஒரே ஒரு நாள் ஒரே ஒரு முட்டை தான் ரிலீஸ் ஆகும். ஒரு மாசத்துல ஒரு முட்டை தான் ரிலீஸ் ஆகும். சரிங்களா? ஸோ அந்த முட்டையை அந்த ஸ்பெர்ம் மீட் பண்ணா மட்டும்தான் அந்த பேபி ஃபார்ம் ஆகும். கால்குலேட் நம்மளே பண்ண முடியுமா மேம்? எப்படி மேம் கால்குலேட் பண்ண முடியும்? இப்போ முன்னாடிலாம் ஒரு 8 குழந்தை 9 குழந்தை அந்த மாதிரிலாம் பிறந்திருக்கு. சும்மா பொதுவாக சொல்லுவாங்க, ஒரு சில விஷயங்கள் ஒரு நாவல்லாம் எழுதும்போது, கவித்துவமாக எழுதும்போது எப்படி எழுதுவாங்கன்னா, ரொம்ப வருஷம் புருஷன் முன்னாடி பேசியிருக்க மாட்டாங்க. அதுக்கு முன்னாடி குழந்தை பிறந்திருக்கும். அது எப்படி எழுதுவாங்கன்னா, தெரியாம ஏதோ கைப்பட்டு கால்பட்டு ஒரு குழந்தை பிறந்துருச்சு அப்படின்னு எழுதிட்டு போவாங்க எழுத்தாளர்கள். அப்படி எழுதிட்டு போவாங்க. இப்போ இதை எப்படி மேம் நாங்கள் எப்படி கால்குலேட் பண்றது? எங்களுக்கு என்னைக்கு அந்த ஒரு முட்டை வரப்போகுது, அது ரிலீஸ் ஆக போகுது, இந்த நேரத்தில் 2 பேரும் ஒன்று சேர்ந்தாங்கன்னா குழந்தை பிறக்குங்கிறதெல்லாம் எங்களுக்கு எப்படி மேம் தெரியும்? நீங்க சொன்னீங்கன்னா தெரியும். அப்சல்யூட்லி. என்னன்னா நீங்க சொன்ன மாதிரி அந்த காலத்துல கைப்பட்டு கால்பட்டு அதெல்லாம் உண்மையே கிடையாது. பிகாஸ் ஏன்னா ஒரு ரெகுலர் ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் எவ்ரி 1 or 2 days வந்து இன்டர்கோர்ஸ் வச்சுக்கிறாங்க, சேர்ந்து இருக்காங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா ஒரு வருஷத்துக்குள்ள வந்து ஹை சான்சஸ் அவங்க பிரெக்னென்ட் ஆயிருவாங்க. அவங்களுக்கு அதெல்லாம் தெரியாமலே கூட ஆயிடும். பட் இப்போ உள்ள சிச்சுவேஷன் என்ன ஆயிடுச்சுன்னா, இன்டர்கோர்ஸே ஒரு ரேர் பிளான்ட் ஈவெண்ட் மாதிரி ஆயிடுச்சுங்க. எங்க பிராக்டிஸ்ல நாங்க நிறைய பாக்குறோம். முதல்ல எல்லாம் அதுல ஒரு எக்ஸைட்மெண்ட் இருக்கும், ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும். இப்பெல்லாம் நாங்க நிறைய பேர் அதை ட்ரை பண்ணாமலே ஐவிஎஃப் போனவங்க எல்லாம் நான் பார்த்திருக்கேன். என்ன மேம் சொல்றீங்க? இல்ல, ஐ ஹேவ் சீன் ஆக்சுவலி. வாழ்க்கையில ஒரு முக்கியமான விஷயம், முக்கியமான அப்சல்யூட்லி. சோ அது வேணான்னு ட்ரை பண்ணாமலே அதை ஃபிகர் அவுட் பண்ணாமலேயே, அந்த இன்டிமேசி, அந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பை டெவலப் பண்ணாமலேயே நிறைய பேர் வந்து குடும்ப சூழ்நிலைனால என்னாச்சு ஏன் இன்னும் குழந்தை இல்லை, ஏன் இன்னும் ஏதாவது பிரச்சனை டார்ச்சர் பண்றது அவங்க தான் மேம். இந்த குடும்பவாதிகள் இருக்காங்க பாருங்க, ஒரு வருஷத்துல உடனே பேரம்பேத்தி எடுத்து அவங்களுக்கு அப்படியே கொஞ்சிரணும். இல்லைன்னா என்னங்க, இப்ப கல்யாணம் பண்ணி வச்சு லேட்டா தான் பண்ணி வைக்கிறாங்க, 28, 29, 30ன்னு. அதுக்கப்புறம் குழந்தை மட்டும் உடனே வேணும். அதுவும் கொஞ்சம் லேட்டானா பொறுமையா இருக்க வேண்டியதானே. படுத்துவாங்க மேம் உங்களை போட்டுக்கிட்டு. பாருங்க, அதுல டாக்டர் சொல்றாங்க, பேஷண்ட்டை பாக்குற டாக்டர் என்ன சொல்றாங்க, ஒன்னா சேர்ந்து இருக்காமலே இல்ல அதுக்கான ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தாமலே, ஏன்னா புதுசு தானே மேம். ஒரு பொண்ணும் ஒரு பையனும் இவங்க வேற 25 வருஷம் ஒரு இடத்துல வளர்ந்துருப்பாங்க, இவங்க 25 வருஷம் ஒரு இடத்துல வளர்ந்துருப்பாங்க. 2 டிஃப்ரெண்ட் கல்ச்சர்ஸ் இருக்கும், 2 பண்பாடு இருக்கும், 2 பேரும் டிஃப்ரெண்ட் கேரக்டர்ஸா இருப்பாங்க. அவங்க ஒன்று கூடி பேசி வச்சு அவங்கள ஒருத்தவங்க புரிஞ்சுக்கிட்டு எனக்கு நீ உனக்கு நான் மாறி அதுக்கப்புறம் எல்லாம் நடந்து இதுக்கெல்லாம் டைம் ஆகும் மேம். அதை புரிஞ்சுக்கிறணும். அப்படி ஒரு நம்ம கொடுக்குற ஸ்ட்ரெஸ்னால அவங்க 2 பேரும் ஒன்னா இல்லாமலே எனக்கு டைரக்டா ட்ரீட்மெண்ட் போய் நான் குழந்தை பெற்றுக்கிறேன்ற அளவுக்கு வந்து நிக்கிறாங்களாம். யாரு பண்ற வேலை? நம்ம பண்ற வேலை. இதெல்லாம் செய்யக்கூடாது. இது சிரிக்கிற மாதிரி இருக்கு மேம். அது ரொம்ப சீரியஸ் விஷயம். வந்து கரெக்ட்டுங்க. யாருமே வந்து கல்யாணம் ஆயிடுச்சா எப்ப குழந்தைன்ற இந்த குவெஸ்டனை வந்து தயவு செஞ்சு யாருமே யார்கிட்டயும் கேட்கக்கூடாது. அது அவங்கவுங்க விருப்பம். அவங்களுக்கு எப்போ இன்ட்ரெஸ்டோ அவங்க பெத்துக்குவாங்க, எப்படி பெத்துக்கணுமோ அவங்க பெத்துக்குவாங்க. அது அவங்க ப்ராப்ளம். எஸ்பெஷலா ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபோட ப்ராப்ளம். ஈவன் அதுக்கு வெளியே உள்ள யாருமே கேட்கக்கூடாது. அது அந்த ஏதாவது விசேஷம் இருக்கா, எப்பப்பா எதுவும் செய்தி சொல்லல, இந்த மாதிரியான வார்த்தைகளை பயன்படுத்தாதீங்க. கரெக்ட், அப்சல்யூட்லி, வெரி ட்ரூ. ஏன்னா நான் நிறைய கப்பிள்ஸ் பார்த்துருக்கேன். இந்த இன்ஃபர்டிலிட்டி ட்ரீட்மெண்ட்டுக்கு வரவங்க எல்லாம் அவங்க வந்து ஒரு 3 மாசம் 6 மாசம் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கப்புறம் ஃபேமிலி ஃபங்க்ஷன்ஸை அட்டென்ட் பண்றதே விட்டுருவாங்க. ஏன்னா எங்க போனாலும் கேட்குறாங்க அப்படி இப்படின்னு. எவ்வளவு பெரிய பிரஷர் இல்லை, இதெல்லாம் 100% உண்மை. அப்புறம் என்னன்னா ஒரு 1 year 2 year நிறைய ட்ரீட்மெண்ட் ட்ரை பண்ணி முடிஞ்ச பின்னாடி அதுக்கப்புறமும் அவங்களுக்கு ரொம்ப ஸ்டிக்மா. ஏன்னா எல்லாரும் வந்து பாவம் அவங்களுக்கு குழந்தை இல்லை, பாவம் அவங்களுக்கு குழந்தை. ஸோ அந்த ஸ்டிக்மா வந்து லைக் அன்னெசரி. அண்ட் அது நம்ம ஒரு சொசைட்டியா அது நம்ம பண்ணக்கூடாது. அப்சல்யூட்லி. இஃப் தெர் இஸ் ஒன் மெசேஜ் இன்னைக்கு டேக் அவேனா, நம்ம ஒரு கப்பிளோட விருப்பம் எப்போ கன்சீவ் ஆகணும், அதுக்கு அவங்க எல்லா மெஷர்ஸுமே எடுக்கணும். அதுதான் நம்மளோட ஃபர்டிலியாவோட குறிக்கோளுமே. நம்ம வந்து எல்லா விதத்துலையும் அவங்களை எஜுகேட் பண்ணும். அப்பார்ட் ஃப்ரம் தட் சொசைட்டில இருந்து இன்டர்ஃபியர் ஆகக்கூடாது. அவங்கவுங்க அந்த அன்சாலிசிட்டட் அட்வைஸ்ன்னு சொல்லுவாங்க. அதாவது தேவையில்லாத அட்வைஸ் வந்து யார் வேணாலும் கொடுத்துட்டு போவாங்க போற போக்குல. இந்த டாக்டர்கிட்ட போய் ட்ரை பண்ண, இந்த டாக்டர்கிட்ட போய் ட்ரை பண்ண. ஸோ இதுல என்ன ஆகுதுன்னா, அந்த கப்பல் ஒன்று ட்ரை பண்ணிட்டே இருப்பாங்க ஒரு பாதையில. எல்லாம் ஒரே இடத்துல தோணுனா தானே தண்ணி வரும். இவங்க சொல்றாங்க இங்க மாத்தி அவ்வளோ கன்ஃபியூஷன், அவ்வளோ ட்ராமா அவங்களுக்கு
அட் தி எண்ட் ஆஃப் எவ்ரிதிங். ஸோ அதை வந்து நம்ம அவாய்ட் பண்ணோம் ஆஸ் அ சொசைட்டி. கண்டிப்பாக அவாய்ட் பண்ணணும் மேம். அது நம்ம சொசைட்டிகிட்ட சொல்லிடுவோம் மேம், இப்படி இப்படி இருக்கணும் வைக்கணும்னு. அதுக்கப்புறம் கம்மிங் பேக் டு த பாயிண்ட் வந்து நம்ம அந்த எப்போ எந்த பீரியடில் சேர்ந்து இருந்தால் சான்சஸ் ஆஃப் கெட்டிங் ப்ரெக்னன்சிஸ் ஹை அப்படிங்கிறது கொஞ்சம் சொல்லுங்க மேம். ஓகே, அப்சல்யூட்லி. ஸோ அது வந்து இம்பார்ட்டன்ட், எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்க வேண்டியது. என்னன்னா, நான் சொன்ன மாதிரி ஒரு கருமுட்டை தான் ரிலீஸ் ஆகும் ஒரு மாசத்துல. அந்த கருமுட்டை வந்து எப்படின்னா 12 to 24 hours, அதாவது ஒரு நாள்ல தான் அதோட லைஃப் ஸ்பேனிங். அந்த ஒரு நாள்ல வந்து அந்த ஸ்பெர்ம் அவங்கள மீட் பண்ணாதான் குழந்தையா மாறும். ஸோ இதுல இன்னொரு பியூட்டி என்னன்னா, ஸ்பெர்ம் வந்து ஒன்ஸ் ஒரு உமனோட பாடிக்குள்ள போயிடுச்சுன்னா 5 நாள் வரைக்கும் உயிரோட இருப்பாங்க. ஸோ நீங்க ஓவியுலேஷன் டேக்கு ஒரு 4 நாள் 5 நாள் முன்னாடியில இருந்தே ட்ரை பண்ண ஆரம்பிக்கணும். ஓவியுலேஷன் டே அன்னைக்கு ட்ரை பண்ணும், ஓவியுலேஷனுக்கு அடுத்த நாளும் ட்ரை பண்ணும். இது ஒரு ஓவியுலேஷன் தான் வந்து முட்டை ரிலீஸ் ஆகுது. அது எப்படி தெரியும் அப்படின்னு கேட்குறேன். இட்ஸ் குட் கொஸ்டின். என்னன்னா, ஸோ இதான் அந்த ஃபர்டைல் பீரியட். ஓவியுலேஷன் டேவை எப்படி கால்குலேட் பண்ணுறதுன்னு நான் சொல்கிறேன், ஷார்ட்டாக சொல்கிறேன். ஒரு ரெகுலர் சைக்கிள்ஸ் வர ஒரு பெண்ணுக்கு, ஓகே, 1ஆம் தேதி வச்சுக்கிறோம், ரெகுலர் சைக்கிள்ஸ் வர ஒரு பெண்ணு, இன்னைக்கு ஃபர்ஸ்ட் அன்னைக்கு எனக்கு பீரியட்ஸ் வருதுன்னா அடுத்த மாதம் 1ஆம் தேதி எனக்கு பீரியட்ஸ் வருதுன்னு வச்சுக்கோங்க. அவங்களுக்கு 30 நாள் சைக்கிள், ஓகேங்களா? ஸோ அந்த 1ஆம் தேதி வரப்போகுது இல்லைங்களா, அதுக்கு 14 நாள் மைனஸ் பண்ணும். நம்ம கேலண்டர் எடுத்துட்டு அந்த 1ஆம் தேதியிலேருந்து 14 நாள் மைனஸ் பண்ணி அது என்ன டேட் வருதோ அதுதான் நம்ம ஓவியுலேஷன் டே. அதுக்கு 4 நாள் முன்னாடியிலேருந்து ஸ்டார்ட் பண்ணி அன்னைக்கும் அதுக்கு அடுத்த நாளும் நம்ம வந்து ஹஸ்பண்டோட சேர்ந்துருந்தோம்னா ஹை சான்சஸ் ஆஃப் ப்ரெக்னன்சி அந்த சைக்கிளில். அந்த விண்டோவை நம்ம மிஸ் பண்ணிட்டோம், அந்த ஒரு வாரத்தை நம்ம மிஸ் பண்ணிட்டோம்னா நீங்கள் இதுக்கு முன்னாடி எவ்வளோ பண்ணாலும் அதுக்கப்புறம் எவ்வளோ பண்ணாலும் லைக் சான்சஸ் வந்து கம்மி, ஓகேங்களா? இது 30 நாள் இருக்க சைக்கிள். 35 நாள் இருக்கிறவங்களும் இருப்பாங்க. அவங்களுக்கு எப்படின்னா, இன்னைக்கு 1ஆம் தேதி வருது, அடுத்த 5ஆம் தேதி வருதுன்னா 5ஆம் தேதியிலேருந்து 14 நாள் முன்னாடி. ஸோ நிறைய இன்னைக்கு வந்து பீரியட்ஸ் ஆகுறாங்களோ அதுல இருந்து முன்னாடி ஒரு 14 நாள் கழிச்சுக்கணும், அதான் கணக்கு. நிறைய பேர் வந்து 14வது நாள் நிறைய பேரோட மைண்ட்ல இருக்கும். அது ஒரு தப்பான விஷயம். ஆக்சுவலா ஓவியுலேஷன் வந்து எப்ப நடக்கும்னா பீரியட்ஸ் வரதுக்கு 14 நாள் முன்னாடி தான் நடக்கும். அப்போ ஒரு 16ஆம் தேதி வச்சுக்கிறோமே, 30 நாள் கொண்ட சைக்கிள்னா 16ஆம் தேதினா அதுக்கு முன்னாடி நீங்க ஒரு 4 நாளைக்கு முன்னாடி 12 ஒரு 11 12 13 14 15 16 17 18 அட்லீஸ்ட் ஒரு நாள் விட்டு ஒரு நாளாச்சு ஒரு நாளாவது இந்த ஒரு 8 நாள்ல ஒரு 4 தடவை நம்மனால ஒண்ணா இருக்க முடியும்னா அப்சல்யூட்லி சான்சஸ் ஹை, அதிகம். இது நிறைய பேருக்கு தெரியாது. நாங்க வீக்கெண்ட் சேர்ந்து தானே தெரியாது, கண்டிப்பா தெரியாது. ஆமா, அவங்களுடைய பிளான் எப்படி இருக்கும்னா, இன்னைக்கு வந்து லீவு, இன்னைக்கு வந்து சாட்டர்டே சண்டே அப்படி பண்ணலாம். கரெக்டா. நிறைய பேர் ஆக்சுவலா ட்ரீட்மெண்ட் எடுக்கிறவங்களே நிறைய பேர், அதாவது முட்டை வளராத சில பேர் இருப்பாங்க. அவங்க வளர்ச்சிக்கு எடுத்துட்டு நீங்க இந்த டைம்ல உங்க ஹஸ்பண்டோட சேர்ந்துருங்கன்னு நம்ம சொல்லி அனுப்போம். அவங்களே அடுத்த மாதம் வரும்போது, மேடம் அன்னைக்கு மட்டும் நாங்கள் ட்ராவல் பண்ண வேண்டியதாகிடுச்சு, அன்னைக்கு சூழ்நிலை சரியில்லை, அன்னைக்கு இதில் அப்படி இல்லை சொல்லுவாங்க ஒரு டைப்பு. இன்னொரு டைப் என்ன சொல்லுவாங்கன்னா, ஹஸ்பண்டை வந்து ரொம்ப ப்ரெஷரைஸ்டாக ஃபீல் பண்ணுவாங்க, அன்னைக்கு ரொம்ப பெர்ஃபார்ம் பண்ண சொல்கிறாங்க, அந்த மாதிரி அவங்க ப்ரெஷரைஸ்டாக ஃபீல் பண்ணுவாங்க. ஸோ அந்த ஒரு ஆக்ட் ஆஃப் லவ் வந்து பிகம்ஸ் அ சோர், ஒரு ஒர்க் மாதிரியே ஆயிடுது. அப்போ அது அதுலயும் ஒரு சிக்கல் இருக்கு. ஏன்னா இப்ப நம்ம ஒரு 8 நாள்னு சொல்லியிருக்கோம்னா, இந்த 8 நாள்னும் போது அதுல வந்துட்டு அவேரா இருக்கணும், லவ் இருக்கணும். இல்ல கரெக்ட் லவ் இருக்கணும். அது ஒரு வேலை இல்ல. அது வந்துட்டு நான் இப்ப இந்த 8 நாளுக்குள்ள இந்த வேலையை முடிச்சிருங்கப்பா அப்படின்னு சொல்ற விஷயம் இல்ல. இந்த 8 நாள் உங்களுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி, ஜஸ்ட் என்ஜாய் யுவர்செல்ஃப், ஜஸ்ட் எக்ஸ்பிரஸ் யுவர்செல்ஃப், அப்படிதான் நம்ம சொல்ல முடியும். என்ன அது அவங்களும் புரிஞ்சுக்கணும், அது மேலும் புரிஞ்சுக்கணும், ஃபீமேலும் புரிஞ்சுக்கணும். அந்த நேரத்துல அவங்களுக்கு கால் வலி வரக்கூட செய்யலாம், அவங்களுக்கு முட்டிக்கால் ஏதாவது அடி கூட படலாம், பரவாயில்லதான். அது அப்படின்னா ஓகே ஃபைனுங்க, நம்ம அடுத்த மாசம் இது பண்ணலாம், இல்லாட்டி இது ஒரு 2 நாள் கழிச்சு பண்ணலாம் அப்படின்னு ஒரு ஒற்றுமையோட இருந்தா சிக்கல் இருக்காது. இன்னொரு விஷயம் என்னன்னா, நீங்க சொன்ன மாதிரி லைக் அந்த ஒரு நம்ம மனசுலயும் ஓகே நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சு இந்த பீரியட்ல எல்லாம் ட்ரை பண்ணாததுனால தான் வரலன்னு நம்ம அன்னெசரியா நம்ம ப்ளேம் பண்ணிக்க மாட்டோம். நம்மள ஐயோ நம்மள்ட்ட ஏதோ பிரச்சனை இருக்கு, சிம்பிளா இதனாலதான் இது நடக்கல, பட் அதுக்கு ஐயோ வேற ஏதோ பெரிய பிரச்சனை இருக்கு போல நம்மளுக்கு நடக்கல நினைக்க மாட்டோம். ஸோ நம்ம ட்ரையல் பீரியட் வந்து 6 monthsலேருந்து நீங்க 8 months கூட எடுத்துக்கோங்களேன். அதனால ஏன்னா 2 சைக்கிள் மிஸ் ஆயிருச்சு. ஸோ நம்மள ஃபர்டிலிட்டி ப்ராப்ளம் இருக்கவங்க டிசைட் பண்றதுக்கு முன்னாடி இதெல்லாம் அவேர்னஸ் தெரிஞ்சுக்கணும். இல்லாட்டி நமக்கே ஒரு 4 மாசம் 5 மாசத்துல நமக்கு ஏதோ பிரச்சனை இருக்கோ, அவங்களுக்கு ஏதோ பிரச்சனை இருக்கும்னு தோண ஆரம்பிச்சிடும். வெரி குட், சூப்பர் மேம். ஆக்சுவலி ரொம்ப நன்றி, தேங்க்யூ ஸோ மச். நீங்க அழகான விஷயங்கள்லாம் சொல்லிக்கிட்டீங்க, ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லான விஷயங்கள்லாம் நீங்க சொல்லிக்கிட்டீங்க மேம்.